எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். எங்கள் ஆராதனை அங்கீகரித்திருப்பீர் என்று விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும் வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நீதிமானாகிய லோத்தின் இருதயம். நீதிமானாகிய லோத்தின் இருதயம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இப்போ இந்த லோத்து சோதோம் குமாரோ பட்டணத்தில் குடியிருக்கிறான். சோதோம் பட்டணத்தில் குடியிருக்கிறான். அங்க உள்ளவங்கெல்லாம் யாரா? மகா பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. மகா பாவிகள். அந்த பட்டணத்தில் அவன் குடியிருக்கிறான். அப்படி குடியிருக்கும் போது அவனை தேவன் ரட்சித்தாராம். எங்கிருந்து? அந்த குடியிருந்த அந்த பட்டணத்திலிருந்து ரட்சித்தாராம். அதற்கு காரணம் என்ன? அவன் நீதிமான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த நீதிமானாகிய அவன் அங்கே நடந்த கிரியைகளை, அக்கிரம கிரியைகளை கண்டான், கேட்டான். கண்டு கேட்ட அவன் தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். நீதிமானாகிய இந்த லோத்து கேட்ட கிரியைகளையும் பார்த்து கண்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். ஐயோ, இப்படிலாம் பாவஞ்சிறாங்களே, இப்படிலாம் அநியாயம் நடக்குதே, இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு வாதிக்கப்பட்டான். அப்படி வாதிக்கப்பட்டதின் நிமித்தம் கர்த்தர் அந்த லோத்தை சோதோம் பட்டணத்திலிருந்து ரட்சித்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசு எப்போ வருவார்னு தெரியல. எதுக்கு வர்றாரு? தமக்காய் காத்து கொண்டிருக்க தேவ ஜனத்தை மீட்க வரப்போகிறார். அப்போ நீங்களும் நானும் மீட்கப்பட வேண்டும் என்றால், நீதிமானாயிருந்தான் அவன் இருதயம் வாதிக்கப்பட்டுச்சு. பாவத்துக்கு நினைச்சு வாதிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் கூப்பிட்டார். அப்போ வாதிக்கப்பட்டுச்சுன்னா அவன் பாவம் செய்வானா? பாவம் செய்ய மாட்டான். அவனுடைய இருதயமே பாவம் செய்கிற காரியங்களை பார்த்து வாதிக்கப்படுதுன்னா அவன் கட்டாயம் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே கட்டாயம் பாவம் செய்யாத அவனை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ரட்சித்தார். அப்படியே பாவமான இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நடக்கிற அக்கிரம கிரியைகளை பார்க்கவோ கேட்கவோ இருந்தா, அப்படி செய்யும்போது இருதயம் வாதிச்சதுன்னு வச்சுங்க, நம்ம நீதிமான்கள் மாத்திரமல்ல, இருதயத்தில் சுத்தமுள்ளவங்க. அப்படி இருந்தால் மாத்திரமே ஒரு நாள் நாம் மீட்கப்படுவோம். நீதிமான்னா யார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீதிமான்னா யார்? நாங்கள் பைபிள் ஸ்டடியில் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நீதிமான்னா யார்? ஏன்னா உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. இப்போ நீதிமான் யார்? வேதம் சொல்லுது, ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்றது இந்த உலகத்தில் நீதிமான் ஒருத்தனும் இல்லை. எல்லாருமே பாவம் செஞ்சாங்க, நீதிமான் ஒருத்தரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். என்ன நடக்கு பாருங்க. நமக்காக அடிக்கப்பட்டார், ரத்தஞ்சினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கனுக்கு நீங்களாக. என்னவா? அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்படின்னு அர்த்தம் என்ன?
யார் ஒருவர் இயேசு தேவகுமாரன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க அப்படின்னு யார் கேட்குறாங்களோ அவங்கள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்கும். இது நிமித்தம் அவன் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இருக்கு. இதோடு இல்லை, இதோடு முடியல. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். தேவன் யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவங்களுக்கு கிருபை கொடுத்து தான் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நம்ம கிரியையினால நீதிமான்கள் ஆகல, தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி ஆக்கப்பட்டோம் என்று 5வது வசனம் சொல்கிறது பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஓகே, என்ன சொல்வது வேதம்? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள். அப்போ நம்ம கிரியைகளினாலே இல்லை. நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், காணி கொடுத்தேன், நான் ஃபேனை வாங்கி போட்டேன், நான் ஏழைகளுக்கு செஞ்சேன் அப்படிங்கிற காரியத்தினால நம்மளை ஒன்றும் ரட்சித்திரல, நம்மளை ஒன்றும் ரட்சிக்கலை. ஆனால் கிருபையினால் தான் ரட்சித்தார். நம்ம நீதியின் கிரியையினால நம்ம ரட்சிக்கலை. ஆனால் என்ன சொல்றது வேதம்? தமது இரக்கத்தின்படியே அவர் நம்ம மேல இரக்கம் வச்சார். இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா என்ன? ஞானஸ்தானம், பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம், இதுதான் மறு ஜென்மம் முழுக்கு. அந்த மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இவ்விதமாக கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ மனம் திரும்பி, உண்மையான மனம் திரும்புதலோடு கூட மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு யார் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றார்களோ அவர்களெல்லாம் யாரு? நீதிமான்கள். நீதிமான்கள். ஆனால் இந்த நீதிமான்களுடைய காரியம், இன்னைக்கு நிறைய பேர் நீதிமானம் இருக்கிறோம் சபையில். ஆனால் எல்லாரும் இயேசு வந்தா பறந்துருவோமா? நீதிமானாகிய லோத்து அங்கே நடக்கிற கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். அவன் இருதயமே நீதியா இருக்குது, அதுல வாதிக்கப்பட்டான். வாதிக்கப்பட்டது நிமித்தம்தான் தேவன் அவனை அங்கிருந்து கொண்டு வந்தார். அப்போ அவனுக்கு அந்த பார்க்குற காரியங்கள்லாம் அவனை பாதிக்குது அப்படின்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? அவன் பார்த்த காரியத்தை செஞ்சிருப்பானா? இல்லை கேட்ட காரியத்தை செஞ்சிருப்பானா? செஞ்சிருக்க மாட்டான். அப்படின்னா அந்த அளவுக்கு வாதிக்கப்பட்டதுனால அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறி போச்சு. அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறிச்சு. அருமையான சௌர்ணே சௌரியம் நல்லா கொஞ்சிக்கோ. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்தவான்களாகிய உங்களை என்னை மீட்டு போக வரப்போகிறார். லோத்தினுடைய இருதயம் போல நம்முடைய இருதயமும் இங்கே நடக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து கேட்டு இருதயத்தில், நீதி உள்ள இருதயத்தில் வாதிப்பு வந்தால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ முடியும், பரலோகம் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் குடிச்சிட்டு ஆடிட்டு போகிறான். உங்கள் இருதயம் என்ன சொல்லுது? குடியாரப்ப சி குடும்பத்துக்கு வேதனை உண்டாக்கிட்டுருக்கேன், இப்படி தானே சொல்லுவீங்க. இப்போ உங்கள் இருதயம் என்ன சொல்லும்? குடிச்சிட்டு ஆடிட்டு போகிறான், இல்லை குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறான், என்ன சொல்லுவாங்க? இது உங்கள் இருதயம் வாதிக்குது. இப்படிலாம் குடிச்சிட்டு அடிச்சுட்டு எடுக்கிறானே, இவெல்லாம் என்னப்பா மனுஷன், இவன் ரட்சிக்கப்படக்கூடாதா? மனசு சொல்லுது, பாதிக்கலையே. யாரோ பொண்ணை பிடிச்சிட்டு ஜாலியாக போகிறான், எவனோ எவ்வளோ பிடிச்சிட்டு போகிறாங்க. உங்கள் மனம் என்ன சொல்ல? இப்போ இப்படிலாம் இருக்கிறாங்களே, இப்படிலாம் அந்த வாலி வயசை கெடுக்கிறாங்களே, ஐயோ இப்படிலாம் இருக்கிறாங்களே, இவங்க பெற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு இருதயம் இடிக்குது, பாதிக்குது இல்லையே? அதனால தான் நீதிமான் என்று சொல்லக்கூடியவங்க பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. ஆனால் வாதிக்கப்பட்டிருக்குமானால் பாவம் செய்ய மாட்டோம். அந்த பொல்லாத உலகம், பாவத்தோடு கூட இருக்கிற உலகம், லோத்து வாழ்ந்த உலகம். அதில் அவன் கண்டான்,
கேட்டான். அவைகளெல்லாம் அனைத்தும் அசுத்தமானவைகள், அதனால வாதிக்கப்படுது. ஐயோ, இப்படிலாம் இருக்கிறாங்களே, இப்படிலாம் வாழ்றாங்களே, இப்படிலாம் இந்த பூமியில ஜீவிக்கிறாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டான். ஆவியில வேதனைப்பட்டான். அவனைத்தான் கர்த்தர் ரட்சித்தார். அப்படி வேதனைப்படுவானால் அவன் பாவம் செஞ்சிருக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? வேதனைப்பட்டிருந்தா பாவம் செஞ்சிருக்க மாட்டான். அதே போல உனக்குள்ள அந்த வேதனை, இப்படிலாம் பாவம் செய்யறாங்களேங்கிற ஒரு வேதனை உனக்குள்ள வந்திருக்குமானால் நீ பாவம் செய்ய மாட்ட. ஏன் இன்னைக்கு விசுவாசி எல்லாம் பாவம் செய்யறான்? அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு கேட்டு இருதயத்தில் பாதிக்கப்படலை, வேதனைப்படலை. அட, உலகத்தில் நடக்காதப்ப விடு அப்படின்னு சொல்றதுனால தான் பாவம் செய்யறதுக்கு துணிஞ்சு நிற்கிறான். உன் இருதயம் பாதிக்கப்படுதா, சாதாரணமா இருக்குதான்னு பார்த்துக்கோ. ரைட், இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரியா? வேதம் சொல்லுது, வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரிஞ்சது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஏங்க, மனுஷனுக்கு நீங்க என் முகத்தை தான் பார்க்கலாம், ஆனா என் இருதயத்தின் எண்ணத்தை உங்களால பார்க்க முடியுமா? சான்ஸே கிடையாது. ஹார்ட் பீட் இருக்குதா அப்படின்னு மிஷின்ல பார்க்கலாம், இல்லைன்னா கையை வச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும். நல்லா கவனிச்சுங்க, தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம், எல்லாமே நினைக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என்ன சொல்லுது பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கான். ஏன் பாவம் செய்யறான் ஒருத்தன்? அவன் இருதயத்தில் அக்கிரம நினைவு, அதனால பாவம் செய்யறான். ஏன் ஒருத்தன் பரிசுத்தமா இருக்கிறான்? அவன் நினைவு பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்குது, அதனால அப்படியே இருக்கிறான். அப்படியே அருமையானவர்களே, நல்லா கவனிச்சுங்க. யார் பாவம் செய்யறாங்களோ அவங்க நினைவு உள்ளத்துல அசுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். அர்த்தம் நீ ரகசியமா செய்யலாம், ஆனா ஏன் செஞ்ச? ரகசியமா செய்யலாம், ஏன் செஞ்ச? உன் இருதயம் உள்ள அசுசியா இருக்குதுன்னு அர்த்தம்பா. ஆனா வெளியே நீதிமான் மாதிரி காட்டிக்கலாம், வெளியே நீதிமான் மாதிரி காட்டிக்கலாம். ஆனா லோத்து நீதிமான் தான், ஆனால் அவன் இருதயமோ பாவத்தை நினைச்சு பாதிக்கப்படும். ஆனா இன்றைக்கு நீதிமான் என்று சொல்லக்கூடியவர்கள் பாவம் சாதாரணமா செய்றாங்க. ஏன் பாவம் சாதாரணமா செய்றாங்க? அந்த பாவத்தின் காரியங்களை பார்க்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ இருதயம் பாதிக்கப்படவில்லை, அதனால தாங்க பாவம் செய்றாங்க. அதனால தான் பாவம் செய்றாங்க. இப்ப ரகசியமா பாவம் செய்றீங்களான்னு பாருங்க. உங்க இருதயம் என்ன நினைச்சதோ அதான் செஞ்சீங்க. உங்க இருதயத்துல உள்ள நினைவு வந்தது, அந்த நினைவை நீங்க என்ன பண்ணீங்க? செயல்படுத்தீங்க, அதான் பாவம் செஞ்சீங்க. நீதிமான் என்று சொல்லி பேர் பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவோம்பா, நான் எப்படினாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஏங்க, பரீட்சை எழுதுனவன் எல்லாம் பாஸ் இல்லைங்க, ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அப்படியே சொல்றேன், இயேசு வரும்போது தான் நம்ம பறக்க போறோமா இல்லையான்னு தெரியும். இது வரைக்கும் நான் பறந்துருவேன் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் லோத்து அந்த இடத்துல மீட்கப்பட்டது எதனால? அவன் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன் நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். அவன் இருதயம் நீதியா இருந்தது, அவன் பாதிக்கப்பட்டான். அதனால அவன் பாவம் செய்யல, நீதிமானா இருந்தான். இப்போ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தான் சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22 வரைக்கும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில்
மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் நீங்க உள்ள இருக்குது, எங்க ஒருத்தனுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. இதுதான் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருது. அதுதான் அவனை தீட்டுப்படுத்து. ஏன்னா மனுஷன் இருதயம் எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பான். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த பொல்லாத இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்தான்? உள்ள இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படு. புறப்பட்டதுனால இல்லை, அவன் அதனால தீட்டுப்பட்டான். ஏன்? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி இருக்கிறான். அப்படியானா பெண்ணை எச்சோடு பார்த்தா விபச்சாரம். ஆனா சாத்தான் சொல்றான், அடப்பாடுற அடப்பாடுற. அவன் என்ன பண்றான்? இச்சையா பார்க்கறான், தீட்டுப்பட்டுறான். உடனே தீட்டுப்பட்டுறான். மொபைல் பார்க்கறான், சினிமா, சித்தமான சினிமா வருது, ஏதோ ஒன்று வருது, சாத்தான் தோன்றான் பாரு. இதனால தீட்டுப்படுறான், இதனால தீட்டுப்படுறான். இப்போ இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருப்பான். பாவம் செய்யறமான்னு பார்த்துங்க. ஏன் பாவம் செஞ்சேன் தெரியுமா? உங்க நினைவு அசுத்தமா இருந்ததுனால தான் பாவமே செஞ்சோம். இப்படி சொல்ல வரேன், உங்களுக்கு புரியும். இப்போ யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு. இப்போ நமக்குள்ளே மார்க்க வாசிச்சோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தணும். இதெல்லாம் அவன் இந்த எண்ணங்களை உண்டாக்குவான். பாவம் செய்யறது மனுஷன் தான். ஆனால் அந்த எண்ணங்களை தூண்டுறது சாத்தான். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிலாம் எண்ணங்கள் மனசுல வரும். அது ஏன் வந்தது? சாத்தான் அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க செயல்படுத்த வைக்கலாம்னு சொல்லி எண்ணத்தை தூண்டுறான். இப்ப அதைத்தான் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு இருதயத்தில் தூண்டதான் செய்யணும். எங்க அவனால பாவம் செய்ய வைக்க முடியாதுங்க, ஆனா பாவம் செய்யறதுக்கு தூண்டத்தான் செய்ய முடியும். தூண்டுவான். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தூண்டுறான். அவனுக்கு தூண்டிட்டான். என்ன சொல்றது? ஒரு பழைய காலத்துல படம் பார்த்த சினிமா போஸ்டர் ஒன்று அங்க இருக்குது. நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்துட்டீங்க, அவன் தூண்டுறான். அதனால பார்த்தா பத்தியா ஓடுது பேர். இதெல்லாம் படத்துல. இப்போ அந்த தூண்டும் போது நீங்க என்ன செய்வீங்க? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியுன்றீங்களா? என்னங்க செய்வீங்க? தூண்டதான் செய்யறான். ஒண்ணு என்ன பண்ணலவன். இப்ப பாவம் செய்யறது நம்ம கையில தான் இருக்குது. தூண்டதான் செய்யறான். என்ன செய்வீங்க? வேதம் என்ன சொல்றதுன்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன சொல்றது வேதம்? இப்ப தூண்டும் போது பாரு, அந்த போஸ்டர் பாரு. பழைய காலத்துல படம் பார்த்த பத்தியா? அந்த படம் தான் பாரு, எத்தனை தடவை பார்த்த பாரு அப்படின்னு தூண்டுறான். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தூண்டுறவன் தூண்டிட்டு தான் இருப்பான். தூண்டும் போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் ஓடிடுவான், நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அது என்ன தேவனுக்கு கீழ்ப்படுறதுனா எப்படி? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா எப்படி? இயேசு சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லணும். இயேசு என்ன சொன்னாரு? இந்த சினிமா காரியத்தை பற்றி இயேசு என்ன சொன்னாரு? களியாட்டு பாவம் சொல்லியிருக்காரா? படா பிசாச உள்ளத்துல தூண்டுறான், அதை பார்க்க சொல்லி பட களியாட்டு பாவம் என் கத்தர் சொல்லிருக்காரு, போடா பிசாச, இயேசுவின் நாமத்தால் நீ போ அப்படின்னு எதிர்த்து நின்னுட்டீங்கன்னா நீங்களும் நானும் அந்த போஸ்டரை பார்த்து சந்தோஷப்பட்டு தியேட்டருக்கு போக மாட்டோம். ஏன்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றோம்? பிசாசுக்கு ஏத்து நிட்டோம். இப்போ
இந்த சூழ்நிலையில வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். போதும். என்ன சொல்லுது பாருங்க, நீங்க தேவனை கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்துனீங்க. ஆனா என்ன பண்ணிடாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இடம் கொடுத்துட்டீங்க உள்ள வந்துடுவான். உள்ள வந்தா என்ன நடக்கும்? ஆஹா, அந்த காலத்துல பார்த்த படம்டா. இது எந்த தியேட்டர்ல நடக்குது? உள்ள நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா தியேட்டருக்கு போக சொல்லுவான். அது உங்க கையில தான் இருக்குது. ஆனால் அந்த தூண்டும் போதே பிசாசுக்கு இடம் கொடுக்காம எதிர்த்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு எதிர்த்து நின்றுட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் ஓடிடுவான். எப்படி எதிர்த்து நிற்கணும்? வசனத்தை வச்சு களியாட்டு பாவம் போட அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கணும். ஓகே, இப்போ இந்த யூதாசை தூண்டுனானே சாத்தான், என்ன நடந்தது? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தூண்டின பிசாசுக்கு எதிர்த்து நின்றான். அவன் அப்படி செய்யலையே. இப்போ தூண்டும் போது இப்ப பந்தியில உட்காரலாம்ப்பா, சாப்பிடலாம் அப்படின்னு இயேசு 12 பேரோடு கூட பந்தியில இருக்கிறார். சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சுங்க. அதை முடிச்சுட்டு 12 பேருக்கு கால்களை கழுவி விடுகிறார், தொடச்சி விடுகிறார். அப்படியானால் ஒருத்தருக்கு 2-3 நிமிஷம் வச்சுங்க, 36 அல்லது 35 நிமிஷம் வச்சுங்க. இப்போ ஏற்கனவே 15 நிமிஷம், 35, அப்போ எவ்வளவு? 50 நிமிஷம். அப்புறம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். போதுமா? எங்க கிட்டத்தட்ட 50 நிமிஷம் கழிச்சு சாத்தான் உள்ளே புகுந்தான். ஏன் புகுந்தான்னு சொல்லுங்க. அவன் இடம் கொடுத்தாங்க, எழுத்து நிக்கல. ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? தூண்டுறான். தூண்டும் போது என்ன செஞ்சிருக்கணும்? போடா பிசாச, என் ஆண்டவர் நான் காட்டி கொடுக்க மாட்டேன், அவர் எனக்காக வந்தவர், நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு எழுத்து நின்றுந்தான்னா அவன் உள்ள போயிருக்க மாட்டான். சாத்தானுடைய கிரியையை யூதாஸ் காரியத்தை நடப்பிச்சிருக்க மாட்டான். அருமையான தேவஜனமே, நல்லா கவனிங்க. இருதயம் ரொம்ப முக்கியமானது. கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அந்த இருதயத்தை தூண்ட நீங்க இடம் கொடுத்தீங்க, நீங்க பாவம் செஞ்சிருவீங்க. இயேசு வரும்போது பறக்கவே முடியாது. ஏன்னா இயேசு நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது. நான் சொன்னா, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, இருதயம் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்றவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் என்ன சொல்லணும் பார்ப்போமா? வாசிங்க. சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. இப்போ கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இவன் சரியானவனா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அப்போ சோதனைக்காரன் சாத்தான், அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார் சோதிக்கிறதுக்கு. இந்த சோதனையில இவன் எப்படி இருக்கிறான்? நீதிமான். ஏன்னா தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ தீமையை கொடுக்கணும்னு நினைச்சு சோதிக்கிறவன் சாத்தான். கவனிச்சுங்க, சாத்தான். ஆனா சோதித்து நீங்களும் நான் எப்படி இருக்கீங்கன்னு அறியறதுக்கு தான் கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. இந்த சோதனையில ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன், எப்படி சோதிச்சு என்ன மாதிரி மாட்டுனாங்கன்னு சொல்றேன். இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து ஒரு வேலை கொடுத்தார். அவன் என்ன வேலை செஞ்சான்? பண்படுத்தவும் காக்கவும் வேலை செஞ்சான். அதான் வேலை.
வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க நிறைய பேர். இன்னைக்கு ஆண்டவர் வேலை கொடுத்து தான் பொண்ணை கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? வேலை இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்தா? எங்கள் ஊரில் சில வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு சிஸ்டர், அவங்க தான், தம்பி அப்பாஜி என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பான்னாங்க. நான் என்ன சொன்னேன், எப்படிக்கா பொண்ணு பார்க்கணும்? ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு டீச்சராக இருக்கக்கூடிய இல்லை ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு பாரு அப்படின்னாங்க. உடனே உங்கள் பையன் என்னக்கா வேலை செய்கிறான் அப்படின்னு. என் பையன் வேலை செய்யலப்பா. இது வேலை செய்யாத பையனுக்கு பொண்ணு எப்படி கொடுப்பாங்க? ஆட மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்ப்பா, பொண்ணு கிடைக்கிறது ஈஸி. நீங்கள் வேலையே இல்லைன்னா கூட பொண்ணை கொடுத்துருவாங்கப்பா அட. ஆனால் ஆண்டவர் செஞ்ச முதல் வேலை என்ன? வேலையை கொடுத்துட்டு தான் பொண்ணை கொடுத்தாரு. அதனால் நீங்கள்லாம் மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல பையன் வேலை பார்க்குறானான்னு பாருங்கள். வேலை பார்க்காத பையனுக்கு பொண்ணை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஊர் சுற்றிட்டு எடுத்துகிட்டு கடைசியில் குடிக்காரனா மாறுவான். சரி, எப்படியே போட்டோம். ஆக இப்போ வேலை கொடுத்தாச்சு. அவர்கிட்ட சொல்கிறாரு, அப்பா தோட்டத்தில் உள்ள கனியை எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் நடுவில் உள்ள கனியை புசிக்காதீங்க, புசிக்கிற நாளிலே சாவாய் அப்படின்னாரு. யார்கிட்ட சொன்னாரு? ஆதாமிட்ட. இப்போ ஆதாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? முழிக்கிறீங்க பாருங்க. நம்மெல்லாம் சியோன் சபை பெந்தகோஸ்து சபைக்காரங்க. ஏங்க அது வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதுக்கப்புறம் அவன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவனை தூங்க வச்சு விழா எலும்பு எடுத்து அதில் ஒரு மனுஷியை உண்டாக்கி அவங்கிட்ட கொடுத்து, இதாண்ட அவன் மனைவி அப்படின்னு ஒன்று, மனுஷன் எடுக்கப்பட்டாய் மனுஷி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி இப்போ மனுஷி ஆயாச்சு. ரைட்? இப்போ நடந்த முதல் விஷயத்தை பாருங்க. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 1-6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்லா கவனிச்சுங்க. இந்த ஸ்திரீ யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் தான் சொன்னார். ஆனால் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா இங்க என்ன சொல்லி அவளை உண்டாக்குறாரு? ஏற்ற துணையை உண்டாக்குவேனார். ஏற்ற துணை என்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹெல்ப் மேட்னா இருக்கு. அப்படின்னா புருஷனுக்கு உதவி செய்யறது தான். அப்ப புருஷன் எங்க இருக்காரோ அங்க இருக்கணும்ல. இவன் தோட்டத்தில் கொத்தி பண்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இவ ஜாடிக்கேத்த மூடி இங்க தானே இருக்கணும். இவ அங்கே இல்லை, எங்கே நிற்கிறா? அவன் ரவுண்ட்ஸில் இருக்கிறா, மரத்து பக்கத்தில் போயிட்டா. இப்போ அவன் கேட்குறான், சாத்தான், அம்மா இப்போ அவங்கிட்ட போய் கேட்டிருக்க வேண்டியதானேங்க. பெண்கள் பலவீனமான என்ன வசனம் தானே சொன்னேன். அவங்கள ரொம்ப ஏமாத்துறது ஈஸிங்க. அதனால தான் அந்த பாத்திரக்காரன் துணிக்காரன் எல்லாம் வர்றவன் பொம்பளை இருக்க போயிட்டு தான் போவான். அவங்ககிட்ட கொஞ்சம் வார்த்தை சரி ஆனால் என் புருஷனுக்கு தெரியாமல் நீ வந்துட்டு வாங்கிட்டு போ. இப்போ விருட்சத்தின் பக்கத்தில் நிற்கிறான். அவன் கேட்குறான், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? என்ன மாதிரி போட்டு வாங்குறான் பாருங்க. உடனே அவ என்ன சொல்ற பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டும் போட்டான்னு வச்சுங்க, புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க புசிக்கிற நாள்ல சாவிங்கன்னாரு. சாத்தான் சொல்றான், எது உண்மை? இப்ப அவங்க சாப்பிடுறாங்க, செத்தாங்களா? செத்தாங்களா? எங்க? ஆத்மாவில் செத்து. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ளாயிட்டாங்க ஆத்மா. சரி, வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவனை போல ஆயிருவீங்க, நன்மை தீமை அறிந்து அப்படின்னு சொன்னாங்க.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். எங்க இந்த பாம்பு தான் அவட்டவன் சொல்லு நேரம் அவ என்ன செஞ்சிருக்கணும்ன்றீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க அந்த விஷயத்தை என்ன பண்ணுவீங்க? இம்மீடியட்டா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? உங்க புருஷன்கிட்ட ஆலோசனை கேட்பீங்களா? சும்மா உள்ளது சொல்லணும். ஒரு காரியம் செய்ய சொல்லி ஒருத்தங்க சொல்றாங்க, புருஷன்கிட்ட ஆலோசனை கேட்பீங்களா இல்லை இம்மீடியட்டா நீங்களே டிசிஷன் எடுத்துருவீங்களா? நீங்களே எடுத்துருவீங்களா? கெட்டிக்காரங்க. இப்போ அதுக்கு எதுக்கு புருஷன்? எங்க புருஷன் தாங்க தலைக்குள்ள தான் மூளையா இருக்கும். உடம்பெல்லாம் நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா வித்தியாசமா போயிடும். அவ புருஷன்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். மாமா இப்படி ஒரு சர்ப்பம் வந்து நிக்குது, இப்படி என்கிட்ட சொல்லுது, நம்ம அதை புசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தா, வேண்டாமா ஆண்டவர் வேண்டான்னு இருக்கிறாரு, வேண்டான்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன பண்ணிட்டா? வேதம் சொல்லுது விருட்சம் எப்படி தான் புசிப்புக்கு நல்லதும். ஏங்க அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதா, விருட்சமே புசிப்புக்கு நல்லதா? சாத்தான் எந்த மாதிரி பண்ணிருக்கான் பாருங்க. அந்த விருட்சத்தையே சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறான். அந்த மரம், விருட்சங்கிறது மரம், விருட்சத்தின் கனிங்கிறது தான் பழம். அதை எப்படி காமிட்டான்? மரத்தையே சாப்பிடலாம் போடுறா. நான் வாலிபனாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அக்கா டீச்சர், அவங்க கூட மெட்ராஸுக்கு எக்ஸ்கர்ஷன் வந்திருக்கேன். அப்படி வந்த சமயத்தில் அப்போ பழைய காலத்தில் ரொம்ப வருஷம் வாலிபனாக இருக்கும்போது, அப்போது பாரு பயாஸ்கோப்பு படம் பாரு, சென்னை பட்டணம் பாரு, எம்ஜிஆர் பாடு, சிவாஜி பாருன்னுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஓட்டை இதில் பார்க்கணும். பார்த்தா மெட்ராஸ் ரிப்பன் பில்டிங் பெருசாக தெரியும், ரிப்பன் பில்டிங் பெருசாக தெரியும், மெரினா அப்படி பெருசாக தெரியும், எம்ஜிஆர் பெருசாக தெரிவார், சிவாஜி பெருசாக தெரிவார். ஆனால் அந்த படம் சின்ன படம் தான், சின்ன ஒரு படத்தை இப்படி காமிச்சிடும். அதே போல படத்தை சொன்னால் இப்படி விருட்சத்தையே தின்னுபிடலாமான்னு இருக்கு, மரத்தையே தின்னுபிடலான்னு அவ்வளோ அருமையாக காமிச்சிட்டான். அது புசிப்புக்கு ஏற்றதும் பார்வைக்கு நலமாக இருக்குது, தின்னுபிடலாமா அப்படின்னு இருக்குது. மரத்தை என்ன செஞ்சா அதை கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தான். அவன் என்னாளா இருப்பான்? இது என்ன பழமா? ஆண்டவர் சொன்னது தானே, வேணாம் நான் சாப்பிடல சொல்ல வேண்டியது என்ன? கொடுத்த உடனே சாப்பிட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களா சொல்லுங்களேன். நான் நினைச்சது அப்புறம் சொல்றேன். ஆண்டவர் பெருசா, மனைவி பெருசா? என் மனைவி தான். ஆண்டவர் பெருசுன்னு சொல்லியிருந்தா அவன் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. என் மனைவி கடிச்ச கடி இனிக்கும் போ. வேதனை செஞ்ச உடனே என்ன நடந்தது? புசித்தார்கள். என்னாச்சு? இப்போ தேவனை விட்டே தூரம் போயிட்டாங்க. எங்க இது தேவன் அவங்களுக்கு அனுமதித்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கல்ல. அப்ப இருதயத்தில் அவங்களுக்கு என்ன? ஆண்டவர் மாதிரி மாறிடலாம், அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி எண்ணம் போதே தவிர இந்த டெஸ்ட்ல ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரலங்க. டெஸ்ட்ல ஃபெயில். அருமையான சௌரனை கேள். இந்த உலகத்துல நீயும் நானும் நீதிமான். உனக்கு டெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் பலவிதமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகும்னா நினைவை தூண்டும் போது நீ அடிச்சு தேவனுக்கு கீழ்ப்படிவாயானால் அந்த நினைவு உன்னை பாவம் செய்ய வைக்காது. அந்த நினைவு உன்னை விட்டு விலகி போயிடும். ஓகே, இப்ப அவன் சாத்தான் தூண்டதான் செஞ்சான், முடிஞ்சு போச்சு கதை. வேதம் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஏதேன் தோட்டத்துல இந்த மரத்தை வச்சாரு? அவங்க தான் பாவம் செய்வாங்கன்னு தெரியும் தானே, ஏன் வச்சாரு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன் வச்சாரு? எங்க நீதிமானை சோதித்து அறிகிறாருங்க. சோதிக்கிறதுக்கு தான் வச்சாரு. நீதிமானா இருக்கிறானே இவன் எப்படி இருப்பான், நம்ம வார்த்தைப்படி இருப்பானா இல்ல அவன் மனசாட்சிப்படி செய்வானான்னு சொல்லி பார்க்கத்தான் அங்கே அதை மரத்தை வச்சாரு. இப்போ நீதிமான் டெஸ்ட்ல அவுட். இன்னொரு நீதிமான சொல்றேன் பாருங்க. யோபுவின் புஸ்தகம். யோபு
முதலாவது அதிகாரம் 8-12 வரைக்கும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சரி, இப்போ சாத்தாங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவனை மாதிரி பூமியில ஒருத்தனும் இல்லை அப்படின்னு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இவன் என்ன சொல்றான்? நீங்க வேணா அவனை தொட்டு பாருங்க, அவன் உங்களுக்கு முகத்துக்கு மேல தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்றான். ஓகே, சரி விடும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்னால் அழிக்கிறதெல்லாம் முடியாது, எனக்கு ஆசீர்வதிக்கிறது தான் முடியும். நாசம் பண்ணுறதுல என்ன வேலை இல்லை. நான் வேணா உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நீ வேணா என்ன பண்ணிக்க, அவனை தொட்டுக்கப்பா, அவனை தொட்டுக்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணான்? 10 பிள்ளைகளை காலி பண்ணான். அவனுக்கு இருந்த ஆடு மாடு எல்லாமே போச்சு. வானத்துலேருந்து அக்கினி இறங்கி எருதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு கூட்டத்தார் கழுதையெல்லாம் ஓடிட்டு போயிட்டாங்க. மொத்தமாக ஒவ்வொருத்தனாக வந்து 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 யோபு இடத்துல சொல்கிறாங்க, இந்த யோபு இப்படிப்பட்ட சோதனையின் வேளையில் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும். என்ன சொன்னால் வாசிங்க. 20, 21, 22, 23. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஏங்க, இப்போ அழிவு எல்லாமே அழிஞ்சு போச்சு, 10 பிள்ளைகளும் போச்சு. அவன் செஞ்ச பாயிண்ட் என்ன? அவன் எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் சிலையை தரையிலே விழுந்து பணிந்தான். யார பணிந்தான்? எங்க ஆண்டவர் மேல கோபம் வரலங்க, தன் சட்டை இப்படிலாம் ஆயிட்டோமேன்னு கிழிச்சான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து கொள்றான். ஆண்டவரே உண்மை இல்லாத எங்களால முடியாது, நீங்க தான்ப்பா அப்படின்னு பணிந்துட்டு என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏங்க, டெஸ்ட்ல பாஸ். சாத்தான் என்னத்துக்காக இதை செஞ்சான்? தூண்டி பார்த்தான், எப்படியாவது ஆண்டவர் மறுதளிச்சிடணும், ஆண்டவரை தூஷிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தாங்க இந்த சாத்தான் தூண்டினது. டெஸ்ட் கர்த்தர் அனுமதிச்சாரு. ஆனால் என் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி யோபு அந்த டெஸ்ட்ல சுத்த இருதயத்தோடு கூட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம் செய்யலையே, தூண்டின போது பாவம் செய்யலையே, ஆண்டவருக்கு தீமையா பேசலையே, ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு தூஷிக்கலையே. இப்போ அந்த டெஸ்ட்ல யோபு பாஸ். இப்போ சாத்தான் என்ன தூண்டுறான்? ஆண்டவரை மறுதளிக்கிறானா? பாரு. இப்போ இந்த தூண்டுதல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி அவன் சொல்லிட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லவா டெஸ்ட்ல பாஸ். ஆனா இந்த டெஸ்ட் ஏன் வச்சாரு கர்த்தர்? ஆண்டவர் மறுதளிக்கிறானா இல்லையா இந்த விஷயத்துல அவன் எப்படி போறான்னு பார்க்கத்தான். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இப்ப அந்த எண்ணம் வரும்போதே அவன் என்ன சொல்லிட்டான்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு போயிட்டான். இன்னொரு சாட்சியை சொல்றேன் பாருங்க. எங்க இருதயம் சுத்தமா இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா சோதோம் குமாரா பட்டணத்தில் குடியிருந்த இந்த லோத்து அவன் தன் இருதயத்தை, என்ன இருதயம், நீதியான தன் இருதயத்தில் அவன் என்ன பண்ணானா? பாதிக்கப்பட்டான். அந்த இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிறான். அதனால அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இப்படியெல்லாம் வாழ்றாங்களே, இப்படியெல்லாம் நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டான். ஆனா நீங்களும் நானும் இருதயத்தை சுத்தம் உள்ளவங்களா இருந்தா தேவன் விரும்பாத காரியங்களை பார்த்தோன்னே வேதனை வரும். ஐயோ இப்படியெல்லாம் வாழ்றாங்களே, இப்படியெல்லாம் செய்யறாங்களேன்னு ஒரு வேதனை வரும். அப்படி வேதனை வந்துச்சுன்னா நீங்க சுத்தமா இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் தான் உங்களை கூட்டிட்டு போறாரு. திரும்ப சொல்றேன், எப்படி கூட்டிட்டு போறாரு பாருங்க. இருதயத்தை பார்க்கிறவர் அவரு. வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமம், ஒரு நீதிமானுக்கு வருகிற சோதனையை பாருங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3-5. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு
யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த போத்திபார் இருக்கிறானே, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவன் என்ன நிலைமை? அவன் பிரதானி, நெக்ஸ்ட் டு கிங், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன். ஆனால் அவனோ இவனை அடிமையாக தான் வாங்கிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கர்த்தர் அவன் கூட இருக்கிறத அறிஞ்சதுனால அவன் என்ன பண்ணான், நீ எனக்கு வேலைக்காரனாயிரு அப்படின்னா என் பிஏவர். அதே நேரத்தில் என் வீட்டு காரியத்தை எல்லாம் நீ விசாரணை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நல்ல ஹை போஸ்ட்டை கொடுத்துட்டான். அவனுக்கு நிறைய வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க. இவனும் விசாரணைக்காரனா மாறுறான். சரியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு டெஸ்ட் வருது பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்போ சாத்தான் தூண்டுறதுக்கு ஆளை ஏற்படுத்தினான். போத்திபாரின் மனைவி மூலம் தூண்டும் போது இவன் ஆண்டவரை பார்க்கிறான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க நீதிமானுக்கு வந்த டெஸ்ட் பாருங்க. இவனா வாலண்டியரா போய் அந்த லேடி கிட்ட கேட்கல, அவளே வாலண்டியரா வர்றா. 4 செவரு அவளே வாலண்டியரா வர்றதுனால அவ சொல்லவும் மாட்டா, இவனும் வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்க சாத்தான் தோண்டி பாப்பா இருப்ப. அவன் மனைவி மூலம் தோன்றான், போத்திபாரி மனைவி மூலம் தோன்றான். வா வா சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்னு தோன்றான். அடிச்சான் அடி. இந்த டெஸ்ட்ல அவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க அவன் இருதயத்துல இப்படி சொல்றாளே அப்படின்னு வேதனைப்பட்டது மட்டும் இல்லை, அதுக்கு எதிர்த்து நின்று அவளிடத்துல போகாம அவளை விட்டு விலகி போயிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டானா? இப்போ அது டெஸ்ட் ஆண்டவரால் வைக்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் வருமா? வராது. எந்த விதத்திலையும் வரலாம். நான் இதுதான் வரும்னு சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்திலையும் வரலாம், வேற எந்த விஷயத்திலையும் பாவம் செய்யும்படி டெஸ்ட் வரலாம். இப்போ இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் நீதிமானை சோதித்து தான் அறிகிறார். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். அவன் தவறு பண்ணிட்டானா அவன் இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். அவன் இருதயம் சரி இல்லாதனால தான் தவறு பண்றான். இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை சொல்ற பாருங்க. டெஸ்ட்ல மாற்றாம பாருங்க. ஒருத்தன் டெஸ்ட்ல வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது சொல்றான், அந்த பட்டணத்திலிருந்து எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. வெள்ளி, பொண்ணு, வெங்கலம், இரும்பு எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடணும். வேற எந்த பொருளையும் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப நடக்கிறது என்னன்னா, ஆகான் ஒருத்தன் வெள்ளி, பொண்ணு, பாபிலோன் சால்வை எடுத்தான். ஏன் எடுத்தான்னு பாருங்க, வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். இது அவனுக்கு டெஸ்ட்ல ஃபெயில் பாருங்க. 20வது 21வது வசனங்கள். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. ஒரு நிமிஷம், என்னவா? ஒரு பாபிலோன் சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும்
50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டேன். இந்த லோத்து என்ன பண்ணானா? கண்டு கேட்டான், ஆனா இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். இவனுக்கு கண்டான், இருதயத்தில் வேதனையே வரல. கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். எங்க இதை யூஸ் பண்ண கூட முடியலங்க, யூஸ் பண்ண கூட முடியல. அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கான். வாழ்க்கையே இல்லையே, உயிரே போயிடுச்சு. அருமையான சௌரிய கவனமா கேட்டுக்கோ. எப்படி அவனுடைய டெஸ்ட்ல ஃபெயில். ஏன் ஃபெயில்? அதை பார்த்த உடனே எடுக்கணும் போல இருக்குது, அது நமக்கு வேணும் போல இருக்குது. ஆகையினால்தான் இருதயத்தில் அவனுடைய சிந்தனையை அப்படியே தூண்டிவிட்டு சாத்தான் அவனை எடுத்து செயல்படுத்த வச்சான். இந்த காலை வேளை வந்திருக்கிற சௌரனே, உன் இருதயத்தை தூண்டும் போது, நீதி உள்ள இருதயத்தில் உனக்கு வேதனை வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் உனக்கு அது வேதனையா தெரியல, அது சாதாரணமா தெரிஞ்சுன்னா கட்டாயம் பாவம் செய்யும். அவன் இருதயத்தில் தூண்டும் போது அது வேதனையா உனக்கு தெரியலன்னா பாவம் செய்வேன். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்பேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பருகின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பருகின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியா இருந்தாள். இப்ப அவன் பார்த்த தப்பு இல்லை, அவ குளிச்சதும் தப்பு இல்லை. பார்த்துட்டான், ஆனா என்ன சொல்லுது? அது வெகு சௌந்தரியம் உள்ளவள் என்று பார்த்தானே. இதை யார் ரசிக்கணும்? சௌந்தரியம் அழகா இருக்கிற சாத்தான் தோன்றான் பாருங்க, சாத்தான் விடுறான் பாருங்க. டேய் பாரு, குளிக்கிற பொம்பளை பாரு அப்படின்னு சொல்லி விடுறான். அதை கண்டான். அவளை கண்டுட்டு இப்படிப்பட்ட காட்சியா கண்டேன் அப்படின்னு அடிச்சிருக்கணும். அவன் கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டிருந்தான்னா அந்த எண்ணத்தை உண்டாக்குரிய சாத்தானை அடிச்சிருப்பான். ஆனால் அவன் அடிக்கல. என்ன பண்ணா? வேலைக்காரனை விட்டு ஆளை கூட்டு வந்து கெடுத்தான். அருமையான சௌரனே, ஏன் செஞ்சான் இந்த பாவத்துல? அந்த சாத்தான் தூண்டும் போதே அதுக்கு இடம் கொடுத்தான். அந்த சாத்தானை ஜெயிக்க அவனால முடியல. இந்த காலவேளையில் வந்திருக்கிற அருமையான சௌரனே, கேள். உன்னை பாவம் செய்யறதுக்கு நான் இந்த பாவம் தான் சொல்ல வரல. எந்த பாவம் செய்ய தூண்டினாலும் சாத்தானுக்கு ஏத்து நெல்லு, அவனுக்கு இடம் கொடுக்காத. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுக்கு ஏத்து நெல்லு, ஓடிடுவான். ஆனால் அவன் தூண்டும் போது உன் இருதயம் என்ன செய்யணும்? வாதிச்சுன்னா நீ தப்பு பண்ண மாட்டேன். உன் இருதயம் வாதிச்சதுன்னு வச்சுங்க, சே இப்படிலாம் இருக்குத உலகம், இப்படிலாம் பண்ணுறாங்களே, இப்படிலாம் வாழ்கிறாங்களே அப்படின்னு உங்கள் இருதயம் வாதிச்சதுன்னா தப்பே பண்ண மாட்டீங்க. அது என்னங்க, இந்த காலத்துல லவ் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது இப்படி போனாங்க அப்படி பிடிச்சானாங்க இப்படியெல்லாம் நீ நினைச்சேன்னு வச்சுக்க, நீ கூட இன்னும் தப்பு. விசுவாசி ஏன் தப்பு பண்றாங்க? இருதயத்தில் வாதிக்கப்படல, தவறான காரியங்களை குறித்து வாதிக்கப்படல, அதான் தப்பு பண்றாங்க. ஆனா தாவீது ரொம்ப நல்லவன். என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே 51ஆம் சங்கீதத்தை பாடுறான். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. நான் தவறிட்டேன் ஆண்டவரே, இப்ப நான் கேட்கிறேன், என் இருதயத்தில் அசுத்தமான சிந்தனை வந்து நான் தான் தப்பிட்டேன். எனக்கு இப்ப சொல்றேன், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க. அதோடு மாத்திரமில்ல, அந்த ஆவி நிலவரமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் பிளெக்சிபிளா மாறக்கூடாது. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியானோட தந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பாவ மன்னிப்பு கேட்ட அந்த சூழ்நிலையில அவன் ஜெபம் பண்றான். இந்த காலவேளையில் வந்திருக்கிற தேவஜனமே, அப்படி ஜெபம் பண்ணவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அப்படி வாழ்ந்தவன், ஆண்டவரே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை அவன் தான் சொல்றான், என்னை சோதிச்சு சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழி உண்டை என்று பார்த்து. இப்போ உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த சோதனை காலத்தில் என்னை வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் தேவனை உமக்கும் தான் செம்மையா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன சொல்றான் பாருங்க,
சங்கீதம் 17. அப்படிப்பட்ட அந்த தாவீது தவறு செய்தது உண்மைதான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான், சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கன்னு கேட்டான். ஆண்டவரே இனி நிலவரமான ஆவி எனக்கு தந்துருங்கன்னு கேட்டான். இப்ப என்ன சொல்றான்? வேதனை உண்டாக்கும் வழி வேண்டாண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். இப்ப என்ன சொல்றான்? சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஒரு காலத்துல பாவம் செய்தவன் தான். ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டான். பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சானா? பிள்ளை செத்து போச்சு. 10 மர்மனையாட்டிகளை சொந்த மகனை கெடுக்கிறான். அத்தனைக்கு அந்த நஷ்டம் வந்துருச்சு. ஆனால் இப்ப சொல்றான், என் இருதயத்தை நீங்க பாருங்க, பரிசோதிச்சு பாருங்க, ராக்காலத்தில் அதை புடமிட்டு பாருங்க, நீங்க ஒண்ணு கூட பார்க்க முடியாது. எங்க நினைவு சுத்தமாக்கிட்டாங்க, இருதயத்தின் நினைவை சுத்தமாக்கிட்டான். இயேசுக்கு சீக்கிரம் வர போறார். ஆமென், ஹல்லேலூயா. வரும்போது இருதயத்தில் சுத்தமா இருந்தாதான் அவரை சந்திக்க முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். அடிச்சார். அடி என்ன சொல்றாரு? பரிசேயரை பார்த்து, நீங்கள் அவர்கள் முன்பாக உங்களை நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள். நம்ம எல்லாம் நீதிமான்கள் தானே? ஆமென். என்ன மனுஷனுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்துக்கு பரிசுத்தம் பெற்றிருக்கேன், நான் நீதிமான் தான் சொல்றீங்க, காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். எங்க ரட்சிக்கப்பட்டது பரிசு இல்லைங்க, ஞானஸ்நானம் பெற்றது பரிசு இல்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிறாராம். சொல்லிட்டு மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? நீ நீதிமான் போல காட்டுற, நீதிமானாய் காட்டுற, ஆனால் மனுஷருக்கு முன்பாக நீதிமான் போல காட்சி அளிக்கிற. தேவன் சொல்றாரு, உன் இருதயம் எனக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு, உன் நினைவு அருவருப்பா இருக்குது. மற்றவங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டவனை போல காட்சி அளிக்கிற, ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்றவனை போல காட்சி அளிக்கிற. உண்மைதான். ஆனால் மனுஷனுக்கு முன்பாக மேன்மையா என்ன வச்ச பத்தியா? நான் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டின்னு, அது எனக்கு அருவருப்பு. ஏன் தெரியுமா? நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இயேசு வரப்போறாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு வரப்போறாரா? ஆமென். லோத்து வாழ்ந்த சோதோம் பட்டணத்திலிருந்து ஏன் அவனை ரட்சித்தார்? நீதிமானாகிய லோத்த அவன் நீதி உள்ள இருதயத்தில் எதை பார்த்து? அங்க நடக்கிற காரியங்களை கண்டு கேட்டு பாதிக்கப்பட்டான். அப்படின்னா அவன் பாவம் செய்யாதபடி இருந்தது காரணம் தெரியுமா? இதுவே தப்பா தெரியுது, இவங்க இப்படிலாம் பண்றாங்களே, இப்படிலாம் நடக்கிறாங்களே, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி பாவம் செஞ்சிருப்பான்? அவன் பாவம் செஞ்சிருக்க மாட்டான். நீதிமானாகி லோத்து தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டதினால அந்த வசனத்தை இப்ப போட சொல்றேன், பார்த்துங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும், நல்லா கவனிச்சுங்க, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை நாள்தோறும் எங்க இருக்கிறான்? இப்போ சோதோம் பட்டணத்தில் இருக்கிறான். இப்போ நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டான், கேட்டு, ஐயோ இப்படிலாம் பண்றாங்களே, ஓரின சேர்க்கையில இப்படிலாம் பண்றாங்களே, ஐயோ பெண்களை கெடுக்கிறாங்களே, இப்படிலாம் குடிக்கிறாங்களே, ஐயோ இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாள்தோறும் அவங்களுக்கு கிரியலை, அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட அப்படி அல்ல இருதயம். அப்படியானால் யாருக்கு அடுத்தவங்க செய்யறது பாவமா தெரியுதோ அந்த பாவத்தை நினைச்சு, ஐயோ இப்படிலாம் பாவம் செய்யறாங்களே, குடிக்கிறாங்களே, புருஷனுக்கு ரோமா, ஐயோ மனைவி இப்படி பண்றாளே, இல்ல மனைவிக்கு ரோமா இப்படி பண்றாளே, ஐயோ எப்படித்தான்பா பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் வாழ்றாங்களே, கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீதி உள்ள இருதயத்தில் என்ன பண்ணா?
வாதிக்கப்பட்டதுனால வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. யாரை ரட்சித்தார்? லோத்தை. எங்கிருந்து ரட்சித்தார்? சோதம் பட்டணத்தில். இயேசு வரப்போறாரா? பூமியிலிருந்து ரட்சிக்க வரப்போறார் நம்ம. ஆமே, பூமியிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வரப்போறார். நல்லா கவனிச்சுங்க. அப்போ அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நீங்களும் இருதயத்திலே சுத்தம், நானும் நீங்களும் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களா இருந்தால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள். நீங்க வசனம் சொல்றீங்களா, உண்மையாக வாழணும்னு நினைச்சு சொல்றீங்களா? இயேசு வந்தா பறக்கணுமா? பறக்கணுமா? அப்ப இருதயத்துல சுத்தம் வேணுமா? ஆண்டவர் தான் சுத்தத்தை பார்க்கிறவர். நீதிமான் போல காட்சியளிக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை போல என்ன பண்றீங்க? காட்டுகிறீர்கள். நானும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறேன். மனுஷனுக்கு முன்பாக மேன்மையா எண்ணப்படுவது கர்த்தருக்கு அருவருப்பு. என்ன சொல்ல போற? நீ அருவருப்புள்ளவனை போல அருவருப்புள்ளவளை போல வாழ போறியா? இல்ல ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். ஆண்டவரே, இந்த இருதயம் சுத்தமா இருக்கட்டும். அவங்கள பற்றி பேசினாலும் பிசாச அப்படின்னு அடிச்சிடட்டும். இவங்களை பற்றி என் காதுக்கு கேட்கிற மாதிரி ஏதாவது சொன்னாலும் அடே போடா பிசாச அப்படின்னு அடிச்சிடட்டும். ஆண்டவரே, நான் நல்லதையே சிந்திக்க பரிசுத்தமான சிந்தனை உடையவனா இருக்க. அந்த நாளிலே தாவீது சொன்னானே, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தீர், அதுல ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொன்னது போல என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க, அதுல ஒரு அசஸ்யம் வரக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்படியாயும் நீங்க வர்ற நாள்ல நான் சுத்த இருதயத்தோடு சந்திக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை பாருங்கப்பா, என் வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரே, நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் லோத்து எல்லாரையும் அழிச்சிங்க. அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அவன் அவர்கள் செய்த அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன் இருதயத்திலே, நீதி உள்ள இருதயத்திலே அவன் பாதிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட லோத்தை தான் நீர் மீட்டீரப்பா. பாவமான அந்த சோதம் பட்டணத்தை விட்டு மீட்டீர். பாவமான இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்க வரப்போகிறீரே ஆண்டவரே. எங்கள் இருதயம் நீதி உள்ளதா இருக்கட்டும். எங்கள் இருதயம் தேவனே அக்கிரம கிரியைகளை கண்டு அதை ஆண்டவரே கேட்டு எங்கள் இருதயம் வாதிக்கப்படட்டும். அப்படி வாதிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நாங்கள் பாவம் செய்யாம இருக்க முடியும். இல்ல அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லுவோமானால் நாங்கள் பாவத்தில் சிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கால வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாரு என் தந்தையை, என் உள்ளத்தை, யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை ஆண்டவரே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். ஆண்டவரை கேட்கலாமா? சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்கப்பா, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க. என் வாழ்க்கையை மாத்திக்கொள்றேன்ப்பா, என் வாழ்க்கையை மாத்திக்கிறேன். என் இருதயம் சுத்தமா இருக்கட்டும். தேவையற்ற காரியத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவரே நான் அருவருக்கட்டும். ஆண்டவரே, தேவையற்ற காரியத்தை கேட்கும்போது தள்ளிரட்டும். ஆண்டவரே, நீதி உள்ள இருதயத்தில் நான் வாதிக்கப்படணும். வாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் விலகி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீதி உள்ள இருதயம் எனக்கு வேணும். அதே நேரத்தில் சுத்த இருதயத்தை திருஷ்டிங்க. நிலவரமான ஆவி எனக்கு தாங்க. நீங்க சபையில கேட்டுட்டு அந்த பக்கம் போனோம்னு மாறிடக்கூடாது. அது நிலவரமான ஆவியாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாம் வாய்த்தரன் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வாய்த்தரன் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீதி உள்ள இருதயம் எனக்கு வேணும். நீதி உள்ள இருதயம் வேணும். அப்படின்னா ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு நாங்கள் அதை வாதிக்கப்படுவோம். ஆண்டவரே, வாதிக்கப்படுவோம். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் இயேசு வரும்போது சுத்த இதயத்தோடு சந்திக்க என்னை நான் தகுதிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் வாயத்தரன் சொல்லுங்க. வாயத்தந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாத்துங்க. என் வாழ்க்கையை மாத்துங்க. சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க. ரகாதானா ரபா ஷகலா ரபா பாபா ஓ ஷகலா ரதானா ரபா பாபா ஓ ரிதானா ரிபா கலா ரதானா ரபா பாபா சாந்தனா ரபாதன. மனுஷனிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா? நீங்க சொன்னீங்க சுத்த இருதயம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நீங்க விரும்பாத எந்த காரியமும் என் இருதயத்துக்குள்ள வரக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, அதில் தீட்டுப்பட்டுறக்கூடாது. என் தேவனே வாதிக்கப்படணும். பாவமான காரியங்களை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ வாதிக்கப்படணும். அந்த மாதிரி ஒரு இருதயம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க. கர்த்தர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுது ராமேஸ்வரத்தில் ஊழியம் செய்யக்கூடிய பாஸ்டராக இருந்து பைபிள் காலேஜில் வச்சு நடத்தக்கூடிய பாஸ்டர் ஷாஜன் வந்திருக்கிறாங்க.
பாஸ்டர் பவுலோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய மருமகன். இப்பொழுது இந்த ஜெபத்தை அவள் செய்வார். கண்களை முடிச்சோம்மா. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரே. நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு முறை கூட கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோமாக, நம்முடைய சிந்தனைகளை ஒரு முறை கூட திருப்புவோமாக. ஓ கர்த்தர் நம்மத்திலே பேசி கர்த்தருடைய வார்த்தை இந்த பகல் வேளையிலே நம்முடைய இருதயத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதலை விட்டு விடாதபடிக்கு கேட்ட சத்தியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஊடுருவி பாய்ந்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே காலை வேளையிலே உம்முடைய ஆண்டவரே மன்னா வானத்திலிருந்து பொழிந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாரத்திற்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவாக சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லோத்தை போல ஆண்டவரே அதை கண்டாலும் பார்த்தாலும் ஆண்டவரை பார்த்து எங்களுடைய இருதயங்கள் பாதிக்கப்படும்படிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் அதிலிருந்து ஆண்டவரை மாறி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு முறை கூட ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் வாழ்கிறதான இந்த பூமி பாவம் நிறைந்த பூமி, ஆண்டவரே அசுத்தம் நிறைந்த பூமி, பிரச்சனைகள் நிறைந்த பூமி, போராட்டங்கள் நிறைந்த பூமியில ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாங்கள் ஒரு முறை கூட எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற கேட்கிற காரியங்களின் படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதபடிக்கு லோத்தை போல அதவைகளை விட்டு ஆண்டவரே இருதயங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே, மறுரூபமாகட்டும் ஆண்டவரே, மறுரூபமாகட்டும் அப்பா, பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீங்களே, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், நீதியின் மேல நீதி உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரை வாழ்வதற்கு நாங்கள் ஒரு முறை கூட நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் கர்த்தர் எல்லாரையும் ஒருமித்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், நீதியின் மேல நீதி ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கை தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட இந்த தேசத்திற்கு ஒளிவிளக்காக, தேசத்தில் ஒவ்வொருக்கும் மாதிரிகையாக காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து வேத வசனத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒன்று குறையாமல் அனைவரும் நிறைவாக சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் எல்லாரும் தாழ்த்து மட்டும் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றென்றைக்கும் நம்முடனும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தங்களோடும் இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.